நம் யாவர் மீதும் தோகை விரிக்க, பால் போல் தூய மனமும் பன்னீர் போல் படிந்தவருக்கு கொடுக்கும் சுகந்தமும், நிலவினும் இனிய வதனம் எடுத்து அருகதையற்ற மனிதரை மன்னவராக்கவும் ஆசாரியராக்கவும் கண்ணியில் கருப்பிடித்து கருணையோடு வந்த பராபரன் இயேசுவுக்கு துத்தியங்கள் செய்து, கர்த்தரின் சரீரமாய் கடவுள் வாழ் பெட்டகமாய் பெருமை சேர் பேராலய குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் பேராலய ஓய்வு நாள் பாடசாலை சார்பாக கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த பொதிகை பூமியில் 2 நூற்றாண்டுகள் கண்ட பேராலயத்தில் ஆத்ம தாகமும் ஜெப தூபமும் நிரம்பிய, பேரன்பும் சமூக கரிசனையும் ததும்பிய, இறையின் வழியில் நம்மை ஆற்றுப்படுத்தும் கலங்கரை விளக்கமாய் திகழ்கின்ற நமது பேராலய தலைமை குருவானவரும் குருத்துவ செயலருமாகிய ரெவரண்ட் டி. பாஸ்கர் கனகராஜ் ஐயா அவர்களை பேராலய ஓய்வு நாள் பாடசாலை சார்பாக வருக வருக என உணர்வோடு வரவேற்கிறேன். ஊழிய ஓட்டமெல்லாம் உற்சாகமும் உத்வேகமும் நிறைந்து தலைமை குருவானவரோடு இணைந்து அவரின் எண்ணங்களை எண்ணிய வண்ணமே செயலாற்றி முடிக்கின்ற உதவி குருவானவர் ரெவரண்ட் ஐ. தர்மதுரை ஐயா அவர்களை வருக வருக என மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். தடம் பதித்து நடக்கின்ற நம் தலைமை குருவின் பாதையில் தடம் பார்த்து முகமலர்ச்சியோடு நம்மை அழைத்து செல்கின்ற உதவி குருவானவர் டீக்கன் எஸ். மாணிக்கராஜ் ஐயா அவர்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். பரமனின் ராஜ்ய பணிகளில் தனது நெடுந்தூர பயணத்தில் சோர்வின்றி ஓய்வின்றி உழைக்கும் அன்பு குருவானவர் ரெவரண்ட் ஐ.டி. ஸ்டீஃபன் ஐயா அவர்களை உவகையோடு வரவேற்கிறேன். குருவானவர்கள் என்னும் ரதங்கள் தம் ஊழிய பாதையில் நிறைவாய் ஓட அச்சாணிகளாய் இருக்கும் குருவானவர் அம்மா ஒவ்வொருவரையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். வேரை தாங்கும் விழுதுகளாய் பேராலய பணிகளை சிறப்பாக செய்து வருகிற சபை ஊழியர்கள் அனைவரையும், திருச்சபை தூண்களாய் விளங்கும் சபையின் மூப்பர்கள் அனைவரையும், மேலும் இறை பணியையே உயிர் பணியாக கொண்டு சுற்றும் பூமியாய் சுழல்கிற ஆலய திருப்பணி விடையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். காண்போரின் அகமும் முகமும் மலர்ந்திட அன்புடன் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் எம் பேராலய ஓய்வு நாள் பாடசாலை ஒருங்கிணைப்பாளர் மிஸ்ஸஸ் ஈவ்லின் ஸ்டீஃபன் அவர்களையும், எடுக்கும் எல்லா காரியத்திலும் கர்த்தரை முன்வைத்து செயல்பட தூண்டுகிற துணை ஒருங்கிணைப்பாளர் மிஸ்ஸஸ் மதிமலர் மற்றும் பியூலா அவர்களையும், வருங்கால தலைமுறையினரை கிறிஸ்துவின் ராஜ்ய பணிக்காக செதுக்கும் சிற்பிகளாக இருக்கும் அனைத்து ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்களையும், காலம் கருதாது நேரம் தவறாது தங்கள் குழந்தைகள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி வளர தூண்டுகோலாக இருக்கும் பெற்றோர்களையும், கர்த்தர் தமக்களித்த தாளந்துகளை கர்த்தருக்காகவே மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்த காத்திருக்கும் என் அன்பு குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இவ்விழாவினை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் பேராலய திருச்சபையார் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இரவுகொலால் இதய திரை விளக்கி அகவிருள் அகற்றி சபைக்கு உன்னத ஒளி கொடுக்கும் பகலவனாய், பண்பாய், பாசமாய், உண்மை மெய்ப்பனாய் விளங்கும் நமது சேகர தலைவர் ரெவரண்ட் டி. பாஸ்கர் கனகராஜ் அவர்களை நிறைவு பரிசு கொடுத்து கௌரவி ஓய்வு நாள் பாடசாலை ஒருங்கிணைப்பாளர் மிஸ்ஸஸ் ஈவ்லின் ஸ்டீஃபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லோரும் கரங்களை தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சத்திய வழி கொடுத்து சபையை வழி நடத்த பேராலயத்துக்கு கிடைத்த நட்சத்திரமாய் திகழும் உதவி குருவானவர் ரெவரண்ட் ஐ. தர்மதுரை ஐயா அவர்களை கௌரவிக்க மிஸ்ஸஸ் மதிமலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மேலும் இறைவன் தெரிந்தெடுத்த விளக்காய், வசனத்தால் கரை சேர்க்க விழியாய்,
பேராலயத்தின் மகவாய் இறைப்பணி செய்யும் உதவி குருவானவர் டீக்கன் எஸ் மாணிக்கராஜ் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க வருகிறார்கள் மிஸ்ஸஸ் பியூலா. கனி கொடுக்கும் அன்பு இயேசுவை காட்டுவதே என் பண்பு என்று அமைதிக்கு சிகரமாய் விளங்குகின்ற நமது போதகர் ரெவரண்ட் ஐடி ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து கௌரவிக்க மிஸ்டர் பிரேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இறைப்பணி ஒன்றை தன்பணி என ஏற்றுக்கொண்டு சபையாரை இன்முகத்தால் தன்பால் ஈர்த்து கொண்ட நம் சபை ஊழியர் மிஸ்டர் ஏ தனபால் தேவராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து கௌரவிக்க மிஸ்ஸஸ் உஷா டேனியல் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேராலய பெருஞ்சுமைகளையும் கூட சுகமான சுமைகளாய் புன்முறுவலோடு செய்து வரும் அன்பு சபை ஊழியர் மிஸ்டர் கே ஸ்டீஃபன் சத்யசிங் அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து கௌரவிக்க மிஸ்ஸஸ் ஜெபா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். சபைக்கு உபதேசியாய் சபை ஊழியனாய் நம்மோடு சகவாசம் பண்ணும் சபை ஊழியர் மிஸ்டர் டி ஜான்சன் தங்கையா அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து கௌரவிக்க மிஸ்ஸஸ் சித்ரா சாமுவேல் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஞாயிறு பிள்ளை வேதாகம தேர்வில் வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு நமது சேகர தலைவர் ரெவரண்ட் பாஸ்கர் ஐயா அவர்கள் பரிசு வழங்குவார்கள். நர்சரி ப்ரீகேஜி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிளமெண்டினா ஸ்டான்சி, செகண்ட் ப்ரைஸ் சி ஜோனிஷா, ப்ரீகேஜி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எஸ் கிளமெண்டினா ஸ்டான்சி, செகண்ட் ப்ரைஸ் சி ஜோனிஷா, LKG first prize M. Ewald Olive, LKG first prize M. Ewald Olive. எல்லோரும் உங்கள் கரங்களை தட்டி பிள்ளைகளை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். Second prize J. Jasmine Daniel, UKG first prize K. Shiona Baby, second prize A. Christy, beginner standard first prize K. Shantia Jenslin, second prize A. Rayan, நன்றி ஐயா. இப்பொழுது நமது உதவி குருவானர் ஐயா ரெவரண்ட் ஐடி ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் பரிசு வழங்குவார்கள். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எஸ் கால்ட்வெல் ஜெரைமியா, செகண்ட் ப்ரைஸ் எஃப் ஃபெலின். அனைவரும் கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். பிரைமரி ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜோஸ்லின் யாழினி, second prize Javasan Deva, fourth standard first prize J. Joshni, second prize J. Jenisha Tangam, standard fifth first prize M. Leebana, second prize G. Jovisha Rublin, junior standard 6 first prize D. High Jerlin Gesia, first prize G. Jesus Samuel,
செகண்ட் ப்ரைஸ் பி ஜெசுராயல். நன்றி ஐயா. இப்பொழுதும் ரெவரண்ட் தர்மதுரை ஐயா அவர்களை பரிசு வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்டாண்டர்ட் 7 ஆர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆர் ஆஸ்லின் திதியால். செகண்ட் ப்ரைஸ் ஐ ஃபியாண்ட்ரோ. ஸ்டாண்டர்ட் 8 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பி ஜோஸ்லின் ரெய்னா. செகண்ட் ப்ரைஸ் கே ஜெசு ஷலோமி. டி ஜெசி டேனிஷா. நன்றி ஐயா. இப்பொழுதும் பரிசு வழங்குவதற்கு நம்ம மாணிக்கராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்டர் ஸ்டாண்டர்ட் 9 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜியோனா லின்சி. செகண்ட் ப்ரைஸ் ஜோன்ஸ். ஸ்டாண்டர்ட் 10 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதிசயா. செகண்ட் ப்ரைஸ் கிரேஸ் பிரைசி. சீனியர் ஸ்டாண்டர்ட் 11 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எம் ரெக்ஸி லாவனி. செகண்ட் ப்ரைஸ் ஏ ஜெர்லின் ஸ்வீட்டி. ஸ்டாண்டர்ட் 12 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எஸ் ஷெர்லின் மார்க்ரெட். செகண்ட் ப்ரைஸ் ஏ ஜாய் கிருபா. நன்றி ஐயா. பரிசு வாங்கிய அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பரிசு வழங்கிய ஐயாவிற்கும் நன்றி. அடுத்ததாக நம்ம மத்தியிலே வருகின்ற ஹாஸ்டல் பாய்ஸுக்கு ஸ்பெஷலாக ஒரு எக்ஸாம் நடத்தணும். 6th ஸ்டாண்டர்ட் கே கௌதம் ஃபஸ்ட் ப்ரைஸ். 6th ஸ்டாண்டர்ட் கே கௌதம் ஃபஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ் ஆர் குணா. கிஃப்ட். அடுத்ததாக 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கே விகாஸ். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கே விகாஸ். செகண்ட் ப்ரைஸ் ஆர் விமர்ஷ். அடுத்ததாக 8th ஸ்டாண்டர்ட் ஹாஸ்டல் பாய்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எம் அஸ்வின். செகண்ட் ப்ரைஸ் ஜே கோகுல். அடுத்ததாக 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எம் மாணிக்கராஜா. செகண்ட் ப்ரைஸ் இசக்கிமுத்து. தேங்க்யூ. பார்ப்போம். அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்ப்போம். அதை வச்சு அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் இப்போ கொடுக்கப்படும். ஃபஸ்ட் ப்ரைஸ் மிஸ்ஸஸ் உஷா மார்த்தால் அண்ட் ஜாஃபி டிசௌசா. ஃபஸ்ட் ப்ரைஸ் Mrs. Usha Martal and Miss Jaffe D'Souza. எல்லாரும் கிளாப் பண்ணலாமே. அடுத்ததாக செகண்ட் ப்ரைஸ் மிஸ்ஸஸ் நட்சத்திரம் அண்ட் மிஸ்ஸஸ் அபிகேல். தேங்க்யூ. அவ்வளோ. மிஸ்ஸஸ் அபிகாயில் ஏஞ்சல், மிஸ்ஸஸ் அனிதா, மிஸ் ஆன்சி ஜானட், மிஸ் ஆன் மேரி, மிஸ்ஸஸ் பரோ, மிஸ்ஸஸ் பியூலா, மிஸ் பிளெஸ்ஸி, மிஸ்ஸஸ் செலின், மிஸ்ஸஸ் சித்ரா சாம்பேல், மிஸ்ஸஸ் திவ்யா, மிஸ்ஸஸ் ஹெமிமா, மிஸ்ஸஸ் ஈவ்லின், மிஸ்ஸஸ் டினோ மெட்டில்டா, மிஸ்ஸஸ் ஞான ஜோதி, மிஸ்ஸஸ் கிரேஷியா, மிஸ்ஸஸ் ஜெயசிந்தியா, மிஸ் ஜாஃபி டிசோசா, Mrs. Janet Prabha, Mrs. Jani Grace, Mrs. Jani, Mrs. Jansi Rani, Mrs. Jeba, Mrs. Jebita Jasmine, Mrs. Jefila, Mrs. Jennifer Shanti, Mrs. Janisha, Mrs. Jacinta, Mrs. Jessie Emimal, Mrs. Joyce, Mrs. Karunya, Mrs. Kavita Jayashankar, Mrs. Lalita, Mrs. Margaret Tangamalar, Mrs. Madhimalar, Mrs. Natchatram Chellakani, Mrs. Nisha, Mrs. Prabha, Mrs. Ruth, Mrs. Shanti Jabarani, Miss Sanuja, Miss Surya, Miss Sweetlin, Mrs. Cynthia Juliet, Mrs. Usha, Miss Winslin.
Mr. Magesh, Mr. Prem David, Mr. Ranjit, Mr. Selvin, Mr. Blesson, Mr. Abed. அடிச்சனையோ உலகத்துல வந்து என்ன மடிச்சனையோ நம்ம பிரகாசிக்கிற ஒளியே நம்ம மெய்யான ஒளி. யோவான் 2:9. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களை பாவம் நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. ஆடியன்ஸ் கொஞ்சம் கிட்ஸை என்கரேஜ் பண்ணுங்க. கிளாப். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. இந்த கட்டளாக்கிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இது அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மத்தேயு 2:9-10. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். ஏசாயா 9:6 முன்பாகம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடே இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவதூதர் அவனை நோக்கி, மரியாளே, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:3. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:13-14. தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் வெள்ளைப்பொருத்தையும் அதற்கு காணிக்கை வைத்தார்கள். மத்தேயு 2:11 பின்பாகம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு
தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். மத்தேயு 2:11. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 1 லூக்கா 1:31. அவர் நாமம் ஐசியமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். 1:9 பின்பாகம். உலகத்திலே வந்து எண்ணமற்றனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. பிள்ளையை துணியில் சுட்டி கிடைத்திருக்க முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றால். லூக்கா 2:12. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்துமஸ் வாழ்த்து பாடலை நடனமாக ஆட வருகிறார்கள் சிஜேசியின் சின்னஞ்சிறு குழந்தைகள். தாவீதின் குமாரனாக யோசேப்பு மகவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாது. அகல் இடத்தில் சிந்தித்து கொண்டு பரிசுத்த ஆவியால் உண்டானது. Merry Christmas.
Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom. Thank you. சண்டே ஸ்கூல் மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. சரியா? சண்டே ஸ்கூல் ஆசீர்வாதமான ஒன்று. சரி, கவனிக்க. எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவோமா? எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கை தட்டணும். சரி, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். ரைட். சரி, நான் இப்போ டீச்சர்ஸ் கொஞ்சம் பிள்ளைகள் அமைதியாக வைங்க. ஒரு 2 நிமிஷம் சீக்கிரமாக முடிச்சிருவோம். ரைட். பிள்ளைகள் கவனிக்கணும். நான் கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்ட பிறகு உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். சரியா? அமைதியாக கவனிக்கணும். யாரெல்லாம் பாளையங்கோட்டை மார்க்கெட் பார்த்துருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. அப்படி ஒரு மார்க்கெட், அந்த மார்க்கெட் பக்கத்தில் ஒரு பெரியவர் காய்கறி வாங்குவதற்காக தன்னுடைய காரில் வந்தார். அந்த காரில் வந்து அந்த மார்க்கெட்டின் வாசலுக்கு அருகாமையில் கொண்டு தான் வந்த காரை நிறுத்திவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போனார். அவர் காய்கறி வாங்குவதற்கு போய்விட்டார். அந்த நேரத்தில் அங்கே ஒரு தம்பி, ஒரு குட்டி தம்பி வந்தான். அந்த காரை பார்த்தோம். அந்த கார் ரொம்ப அழகாக இருந்துச்சு. புதிய கார், விலை அதிகமான ஒரு கார். அந்த காரை சுற்றி சுற்றி வந்தான். காரை சுற்றி தூசி வந்துட்டு தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த காரில் இருந்து வந்த அந்த பெரியவர் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்குள்ள கடைக்கு போயிட்டு வெளியே வந்தார். வந்து பார்க்குறாரு, அங்கே நிற்கிற அந்த கார், அந்த சின்ன தம்பி, குட்டி தம்பி, அதை அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தான். இந்த பெரியவர் பக்கத்தில் வந்தார். இந்த பெரியவர் பக்கத்தில் வந்து ஒரு காரியம் சொன்னார். கேட்டார் அவன்கிட்ட, தம்பி உனக்கு கார்னா ரொம்ப இஷ்டமா, பிரியமா அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்ட உடனே அந்த தம்பி சொன்னான், ஆமாங்க ஐயா, எனக்கு கார்னா ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பிரியம், அதனால தான் உங்கள் காரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். உடனே அந்த பெரியவர் கேட்டார், தம்பி இந்த காரில் வாரீங்களா? உங்களை கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போய் கொண்டு விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த பெரியவர் அவனை காரில் ஏற்றிக்கிட்டார். அந்த கார் அப்படியே போய் கொண்டு இருந்தது. 2 பேரும் பேசிக்கிட்டே போனாங்க. அந்த தம்பிகிட்ட கேட்டார், தம்பி நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவன் ஒரு அட்ரஸ் சொன்னான். இந்த இடத்துக்கு நான் போகிறேன், அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி, நானும் அந்த வழியாக தான் போகணும், அங்கே உங்கள் வீட்டு பக்கமே நான் இறக்கி விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் அவர் அவனை கூட்டு கொண்டு போனார். அவங்க அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. பேசிக்கிட்டு போகும்பொழுது அங்கே அவன் இறங்க வேண்டிய இடம் வந்தது. பெரியவர் காரை நிப்பாட்டினார். அவரை பார்த்து கேட்டான், ஐயா ஒரு சின்ன உதவியா? என்னப்பா உதவி? அவர் சொன்னான், ஐயா காரை இங்கே நிப்பாட்டாதுங்க ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்னுடைய வீடு இந்த சந்துக்குள்ளே, இந்த முடுக்குக்குள்ளே, அதோ தெரியுது பாருங்க, அதான் என்னுடைய வீடு. கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த பெரியவர் யோசித்தார், இவனை நாம் காரில் ஏற்றி விட்டு இது இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இன்னும் இவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதில் ஒரு சின்ன நெருடல்.
ஆனாலும் சிறியவன் கேட்டுவிட்டான் என்று அந்த முடுக்குக்குள்ளே காரை ஓட்டி அவன் வீட்டு பக்கத்தில் போய் நின்னார். நின்ன உடனே அவன் சொன்னான், ஐயா கோவிச்சக்கூடாதியா, இன்னும் ஒரு காரியம் ஐயா, ஒரு 2 நிமிஷம் உங்கள் காரை இதில் நிப்பாட்டி வைங்க ஐயா, நான் உடனே வந்துடுவேன் சொல்லிட்டு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டான். அந்த பெரியவர் யோசித்தார், அவனை பார்த்தாரு, சரிப்பா ஒரு 2 நிமிஷம் நீ கேட்டுட்டல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நின்றுட்டான். அவர் நின்றுட்டார், அவன் இறங்கிட்டான். இறங்கி நேர வேகமாக ஓடிட்டே இருக்கிறான். பெரியவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், எங்கடா ஓடுறான் இவன் அப்படி சொல்லிட்டு அந்த முடுக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு அவன் ஓடி போனான். வேகமாக ஓடி போயிட்டு தோளில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வேகமாக வந்தான். தோளில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வேகமாக வந்தான். வந்தவன் அந்த கார் பக்கத்தில் வந்தான். கார் பக்கத்தில் வந்தோன்னே கார் அந்த டோரை திறந்தான். டோரை திறந்து அந்த குழந்தைய உள்ளே வச்சான். வச்சுட்டு சொன்னான், பாப்பா பாப்பா கார் சொன்னேன் பார்த்திருக்கியா, உனக்கு கார் நான் சொன்னேன் பார்த்தியா, இதுதான் கார், இதான் காருடைய சீட்ஸ். காருடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவன் அங்கே சொல்லிக்கிட்டே இருந்தான். பிறகு அந்த குழந்தைய தன்னுடைய தோளில் வச்சுக்கிட்டு காரை சுற்றி காட்டினான். இது காருடைய டோர், காருடைய வீல் எல்லாம் சொல்லி காட்டிட்டு தோள் மேலே மீண்டும் அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பெரியவரை பார்த்து சொன்னான், ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி அப்படி சொன்னான். அந்த பெரியவர் அந்த குழந்தையையும் அவனையும் பார்த்தார். அவனை பார்த்து கேட்டார், தம்பி இந்த குழந்தை யாரு அப்படி சொல்லி கேட்டார். அவன் சொன்னான், ஐயா இது என் தங்கை, என் உடன் பிறந்த தங்கை. அவளுக்கு 2 கால்களும் கிடையாது, முடமான குழந்தை. ஆனால் அவளுக்கு உலகமே தெரியாது. பல நாள் சொல்லியிருக்கிறேன் காரணம் இப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்கள் காரை காட்டினதற்கு மிக்க நன்றி அப்படி சொன்னான். அந்த பெரியவர் பார்த்தார். இந்த தம்பியினுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த அன்பை பார்த்தான். அந்த அன்பை பார்த்த அவர் அவனுக்கு பரிசு கொடுத்தார். பரிசு கொடுத்து விட்டு சொன்னார், உன் தங்கையை நான் ஒரு நாள் வந்து சுற்றி காட்டுவதற்கு என் காரை எடுத்து வருவேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அன்புதான் கிறிஸ்மஸ், அன்புதான் வாழ்க்கையின் எல்லாம். வேதம் சொல்கிறது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 4:8, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இருக்கின்ற தெய்வம் உங்கள் உள்ளத்திலும் இந்த சின்ன வயதிலே அன்பை தரட்டும். அந்த அன்பை எல்லாரிடத்திலும் காட்டுங்கள். அன்பே சிறந்தது, தேவன் அன்பாக இருக்கிறார். நல்லா உங்களையெல்லாம் ஓராண்டு காலம் சிறப்பாக வழிநடத்தின உங்களுடைய சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் மற்றும் தன்னார்வ ஊழியர்கள் அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பிள்ளைகளை அன்போடு அழைத்து வந்த பெற்றோருக்கும் நன்றி சொல்லுகிறேன். கேள்வி கேட்போமா? சரிதானா? சார் ரைட். ஐயா ஒரு வசனம் சொன்னேன், அந்த வசனம் என்ன வசனம்? எந்த அதிகாரம், எந்த வசனம்? எந்த அதிகாரம், எந்த வசனம்? 1 யோவான் 4:8. அந்த 8வது வசனத்தினுடைய கருப்பொருள் என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? அன்பு. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிடுவோமா? ரைட், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். With a hey and a he and a ho ho, with a he and a ho and a ha ha, with a ho and a ha and a hee hee. Oh, I know how.
happiest Christmas tree. Ho, 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 hee, hee, hee. Someone came and they found me and they took me home again. Oh, I'm the happiest Christmas tree. Ho, 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 hee, hee, hee. Look how pretty they dress me. Oh, lucky, lucky me. I got shiny bells that jingle and tiny lights that jingle. Whenever anyone passes by, I blink my lights and I wink my eye. I'm the happiest Christmas tree. A Christmas day, wait and see. I'll be laughing happily with a ho 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 hee hee. With a hey and a hee and a ho ho. With a hee and a ho and a ha ha. With a ho and a ha and a hee hee. Oh. Christmas tree. Ho, 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 hee, hee, hee. Someone came and they found me and took me home again. Oh, I'm the happiest Christmas tree. Ho, 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 hee, hee, hee. Look how pretty they dress me. Oh, lucky, lucky me. I got shiny bells that jingle and tiny lights that jingle. Whenever anyone passes by, I blink my lights and I wink my eye. I'm the happiest Christmas tree. A Christmas day, wait and see. I'll be laughing happily with a ho 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 hee hee. I'm the happiest Christmas tree. A Christmas day, wait and see. I'll be laughing happily with a ho 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 hee hee. Ho ho. Thank you for your amazing performance, kids. Jesus Christ was born on Christmas Day, and man will live forevermore because of Christmas Day. Long time ago in Bethlehem, so the Holy Bible said, Mary's boy child
of Christmas Day. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Our shepherds watch their flock by night. They see a bright new shining star. They hear a choir sing a song. The music seemed to come from afar. Hark now, hear the angels sing. A king was born today. And man will live forevermore Because of Christmas Day. Was aglow, all the bells rang out there with cheers of joy and laughter. People shout and let everyone know there is hope for all to find peace. Now Joseph and his wife Mary came to Bethlehem that night. They found no place to bear the child, not a single room was inside. And then they found a little nook in a stable all forlorn. And in a manger, cold and dark, Mary's little boy was born. Hark now, hear the angels sing. A king was born today. And man will live forevermore Because of Christmas Day. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Oh, a moment the world was aglow, all the bells rang out there with tears of joy and laughter. People shouted, let everyone know there is hope for all to find peace. Oh my Lord, you sent your Son to save us. Oh my Lord, your very self you gave us. Oh my Lord, that sin may not enslave us and love may reign once more. Oh my Lord, when in the crypt they found him. Oh my Lord, a golden halo crowned him. Oh my Lord, they gathered all around him to see him and adore. There is boy child. இல்லை அக்கா, எனக்கு டைம் இல்லை. தம்பி, இன்றைக்கு ஜெபம் செய்தீர்களா? இல்லைக்கா, எனக்கு டைம் இல்லைக்கா. இன்றைய தலைமுறையினர் அதிகமாக சொல்லும் ஒரே காரணம் எனக்கு நேரம் இல்லை என்பதுதான். காரணம், அவர்கள் அதிகமான நேரத்தை மொபைல் போனில் கேம் விளையாடுவதற்கும் தேவையற்ற வீடியோஸ் பார்ப்பதற்கும் செலவிடுகின்றனர். இந்த பாவங்களிலிருந்து யார் நமக்கு விடுதலை தருவார்? எப்படி நாம் விடுதலை பெற்றுக்கொள்வது என்பதை நடித்து காட்ட வருகிறார்கள் எம் ஞாயிறு பள்ளி இன்டர் மற்றும் ஜீனியர் மாணவர்கள். பார்ப்போமா?
Five, four, three, two, one, go!
முயன்றால் முடியாதது முழங்காலில் முடியும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்பது என்கிறது நம் வேத வாக்கியம். ஜெபிப்போம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ஜெபமே ஜெயம். இன்னைக்கு காத்தீட்ரல் ஜூனியர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் வாழ்த்துறோம். ஓகே, ப்ரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, நம்ம ஏஞ்சலுக்கா வந்து ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் முழங்கால் போட்டுக்கோங்க, கை கூப்பிக்கோங்க, கண்ணை மூடி ஏசப்பாட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்குரிய சண்டே ஸ்கூலை ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் நாங்கள் படிக்க போகிற சாங்ஸ், பைபிள் வேர்சஸ், மிஷனரி வாழ்க்கை வரலாறு, கிளாஸ் செக்ஷன் எல்லாவற்றையும் எங்களுக்கு பிளஸ் பண்ணி கொடுங்க. துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, எல்லாரும் எழுப்பலாமா? நம்ம இப்போ போன வாரம் படித்த ஆக்ஷன் சாங்கை ஆக்ஷன் பண்ணி பாடுவோமா? ஜென் 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 பீட்டா, ஹே ஹே ஜென் பீட்டா, கேள் கேள் ஜென் பீட்டா, இயேசுவுக்கு முன்னே நீ சோட்டா, ஜே ஜே ஜென் பீட்டா. ஏஐ தெரிஞ்சாலும் பிஆரில் மூழ்கினாலும் ஸ்மார்ட் போன் இல்லத்துப்படியானாலும் இயேசுவுக்கு முன்னே நீ சோட்டா. ஏஐ தெரிஞ்சாலும் பிஆரில் மூழ்கினாலும் ஸ்மார்ட் போன் இல்லத்துப்படியானாலும் இயேசுவுக்கு முன்னே நீ சோட்டா. இயேசுவுக்கு முன்னே நீ சோட்டா. வேதமே உன் நம்பிக்கையின் வழிகாட்டி. எமி, ஐடா 2 பேர் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. சாங்கும் படிக்கலை, ஆக்ஷனும் பண்ணலை. 2 பேர் இங்கே வாங்கம்மா. அக்கா, நாங்கள் பேசவே இல்லைக்கா. அக்கா, அவள் தான்க்கா என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசினா. நான் போன வாரம் சண்டே ஸ்கூலுக்கும் வரல. எனக்கு இந்த சாங்கே தெரியாதுக்கா. ஐடா, எமி, உங்கள் பேரண்ட்ஸ் ஏன் உங்களுக்கு மிஷனரிஸோட நேமை வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? கிறிஸ்டின்ஸோட நேம் மட்டும் இருந்தால் போதாதுமா, நம்ம கிறிஸ்துவின் சாட்சியாகவும் வாழணும். ஓகேயாம்மா? டாக்டர் ஐடா ஸ்கேடரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க முதல் மருத்துவ மிஷனரி. எமி கார்மிக்கல் அம்மையாரை பற்றி உங்களுக்கு தெரியுமாம்மா? கிறிஸ்துவின் திரளான சாட்சியாய் நமக்கு வாழ்ந்து காட்டின நம்முடைய மிஷனரிஸ் டாக்டர் ஐடா ஸ்கேடர், எமி கார்மிக்கல் அம்மையார், கிளாரிந்தா அம்மையார், ராக்லண்ட் ஐயா, ரேனியஸ் ஐயா. அவங்கள பற்றி தான் நம்ம சண்டே ஸ்கூல் இன்டர் சீனியர் கேர்ள்ஸ் ஒரு சின்ன ஸ்கிட் பண்ண போகிறாங்க. திரளான சாட்சிகள் ஸ்கிட் பார்க்கலாமா? மிஷனரி ஐடா ஸ்கேடர். மண்ணில் 1870, விண்ணில் 1960. ஊர் நாடு அமெரிக்கா, தரிசன பூமி இந்தியா. அது ஓர் நள்ளிரவு. யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு கதவை திறந்தார் ஐடா ஸ்கேடர். ஒரு மனிதன் தன் மனைவியின் பிரசவ வேதனையை காண சகியாதவனாக ஐடா ஸ்கேடரின் உதவியை நாடி நின்றான். ஐடா ஸ்கேடருக்கோ மருத்துவம் பற்றி அப்பொழுது ஏதும் தெரியாது. அவள் தனது தந்தையை அழைத்து உதவும்படி வேண்டினாள். ஆனால் ஒரு ஆண் மகனின் உதவியை விரும்பாதவனாய் வேதனையோடு திரும்பி சென்றான். மீண்டும் இருவர் அதே உதவிக்காக வந்தனர். ஐடாவின் பதிலால் அழுது கொண்டே திரும்பினர். இரவு மறைந்தது, பகல் மலர்ந்தது. மேலதாள சத்தம் காதில் விழ எட்டி பார்த்தார் ஐடா ஸ்கேடர். 3 பிணங்கள் வரிசையாக கொண்டு செல்லப்பட்டன. தான் உதவி செய்ய முடியாத நிலையில் அப்பெண்களின் உயிர் மாய்ந்ததை எண்ணி உள்ளம் உடைந்தார் ஐடா ஸ்கேடர். அன்றே ஒரு தீர்மானம். இந்திய மக்களின் நலனுக்காக நான் ஒரு மருத்துவராகுவேன் என்று உறுதி கொண்டார். தன் மிஷனரி பெற்றோர்களை விட்டு அமெரிக்கா சென்றார். 1900 ஆண்டு ஜனவரி 1 டாக்டர் ஐடா ஸ்கேடரின் வருகையை இந்தியா ஆவலோடு எதிர்நோக்கியது. இந்தியரின் இதய கவலைகளை நீக்கி இயேசுவின் ரட்சிப்பை இலவசமாக கொடுக்க வந்தார் டாக்டர் ஐடா ஸ்கேடர்.
கிராமப்புற சுகாதார மையங்களை ஏற்படுத்தி மக்களின் வாழ்வை தூய்மையாக்கியதோடு கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு கொடுத்தார். இவரால் தாதியர் பயிற்சி பள்ளியும் ஆரம்பிக்கப்பட்டு அநேக பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதன் மூலம் அநேக மருத்துவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இன்று புகழ் பெற்று விளங்கும் வேலூர் CMC மருத்துவமனையை கட்டி ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றினார். மருத்துவக் கல்லூரி மூலம் அநேக மருத்துவர்களை உருவாக்கினார். அவர் பணியை அளவிட முடியுமா? அன்பரே, ஐடாஸ் கேடரை போன்று பிறர் வாழ்வு மலர உங்களை அர்ப்பணிப்பீர்களா? அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. One can give without loving, but one cannot love without giving என்று கூறினார் எமி கார்மைக்கல் அம்மையார். 1812ஆம் ஆண்டு ஒரு மாலை நேரம் சூரியன் தன் கண்களை மூடிக்கொண்டிருந்த வேளை எமி கார்மைக்கேலின் கண்கள் தெளிவாக திறந்து கொண்டிருந்தன. காதுகள் அத்தொனியை கூர்மையாக கேட்டுக்கொண்டிருந்தன. ஊழியத்திற்கு புறப்பட்டு போ, இதுவே அந்த சத்தம். உடனே இறைவன் பாதத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஜப்பான் நாட்டை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார். 15 மாதங்கள் ஊழியத்தை முடித்து இலங்கை சென்று பணியாற்றினார். அக்காலத்தில் இந்தியாவில் தேவதாசி முறைகள் பின்பற்றப்பட்டு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருந்தது. இம்மக்களை மீட்கவோ ஆதரவு கொடுக்கவோ யாரும் முன்வராத வேலை. எமி கார்மைக்கல் 1895ஆம் ஆண்டு இந்தியாவை நோக்கி இச்சீரழிவை தடுக்க சீற்றத்துடன் புறப்பட்டார். சிறுமிகள், பெண்களை போன்று சிறுவர்களும் ஆலயங்களுக்கு படைக்கப்பட்டு நாடக கம்பெனிகளுக்கு விலக்கி விற்கப்பட்டனர். இத்தகைய ஒழுக்கமற்ற வாழ்வை தடுக்க 1926ஆம் ஆண்டு டோனாவூர் ஐக்கியத்தை நிறுவினார் எமி கார்மைக்கல். திக்கற்றவர், விதவைகள், துன்பப்படுவோர், ஒழுக்கங்கெட்டவர்கள், ஆதரவற்றோர் போன்றவர்களுக்கு புகலிடம் கொடுத்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை செயல் வடிவத்தில் காட்டினார். இந்த அமைப்பை நட்சத்திர கூட்டம் என்று அழைத்தார். இன்றும் டோனாவூர் ஐக்கியம் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாழ்வளித்து வருகின்றது. செம்புலிங்கம் என்ற மாபெரும் கொள்ளையனும் இவரால் மனம் திரும்பினான் என்பது குறிப்பிடத்தக்கது. 50 வருடங்கள் இந்தியாவில் நசுக்கப்பட்டவர்களுக்காகவே சேவை செய்த இவர் 38 நூல்களை எழுதியுள்ளார். அவைகளில் பல நூல்கள் தம் வாழ்வினாலில் ஏற்பட்ட எலும்பு முறிவினால் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது எழுதியவைகளை. ஏழைகள் என்னுடையவர்கள் என்ற வாக்கின்படி வாழ்ந்த இவ்வம்மையார் 1951ஆம் வருடம் ஜனவரி மாதம் 18ஆம் நாள் விண்ணகம் சென்றார். மிஷனரி குளோரிந்தாள் அம்மையார் மண்ணில் 1746, விண்ணில் 1806, ஊர் தஞ்சாவூர், நாடு இந்தியா, தரிசன பூமி தமிழ்நாடு. இந்தியாவை சமயங்களின் சங்கமம் என்று அழைக்கலாம். ஏனெனில் பல சமயங்கள் இந்தியாவிலிருந்தே தோற்றுவிக்கப்பட்டன. அதே வேளையில் இந்தியாவை மூடத்தனங்கள் நிறைந்த நாடு என்று கூட கூற முடியும். ஏனெனில் ஒரு காலத்தில் உலகத்தில் எவ்வித பாகங்களிலும் நடைபெறாத கொடிய சம்பவங்கள் இங்கே நடந்ததுண்டு. சதி, உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பெண் கல்வி மறுத்தல், இன்னும் பல இதற்கு உதாரணங்களாகும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு அழகிய இளம்பெண், கணவன் இறந்து விட்டான். பிணத்தோடு சேர்த்து அவளையும் சுட்டெரிக்க இழுத்துச் செல்லப்பட்டாள். இதனை அறிந்த ஹென்றி லிட்டில்டன் விரைந்து சென்று அவளை காப்பாற்றினார். ஆனால் ஊரார் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் லிட்டில்டன் அவளை தம்முடன் அழைத்து சென்றார். அப்பெண்ணே கோகிலா என்ற குளோரிந்தாள் ஆவார். கிறிஸ்தவ சித்தாந்தங்களை லிட்டில்டன் பிரபு மூலம் அறிந்து கொண்ட குளோரிந்தாள் ஞானஸ்தானம் பெற விரும்பி ஸ்வாட் ஐயரிடம் புது பிறப்பு அடைந்தாள். அன்று முதல் காண்பவரிடமெல்லாம் கிறிஸ்துவை பற்றி கூறி ஆத்தும ஆதாய பணியை செய்தார். 1780ஆம் ஆண்டு 40 பேர் இவரால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட விரும்பிய குளோரிந்தாள் அம்மையார் 1785ஆம் ஆண்டு நெல்லையில் முதல் ஆலயத்தை கட்டினார். சிறு பள்ளிக்கூடத்தையும் ஆரம்பித்தார். ஆச்சாரமிக்க பிராமண குடியில் பிறந்து ஜாதி ஆச்சாரங்களை தகர்த்து
ஏழை எளியவர்களுடன் சமமாக பழகி அவர்களுக்கு பண உதவி அளித்து அவர்கள் ஆத்தும முன்னேற்றத்துக்காக உழைத்து தனக்கென்று ஒரு முத்திரையை திருச்சபை வரலாற்றில் பதித்த குளோரிந்தாள் நமக்கு ஓர் தூண்டுகோல். அன்பரே, ஜாதி மதங்களை கடந்து கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிப்பவரா நீங்கள்? அது அறியவும் விரும்பாதவர்கள், மூட பழக்க வழக்கங்களுக்குள் மூழ்கி கிடந்தவர்கள். இந்தியரின் இழிவு நிலையை மாற்ற இங்கிலாந்திலிருந்து வந்தார் ராக்லான். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். கார்பஸ் கிறிஸ்டி கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றியவர். வட திருநெல்வேலியில் அமைந்திருந்த கிராமங்களுக்கு நற்செய்தியை பறைசாற்ற உள்ளே நுழைந்தார். நுழைந்ததுதான் தாமதம். கற்களும் தூசிகளும் அவரை நோக்கி வீசப்பட்டன. ஒருவன் தடியால் தலையில் அடித்தான். இடம் விட்டு நகரும் முன்னே சரமாரியாக அடிகள் விழுந்தன. நடக்கக்கூட தெரியாத சிறு பையனும் கல்லை தூக்கி எறிந்ததுதான் பரிதாபம். எதிர்ப்புகளை கண்டு பழகிப்போன ராக்லன் அவர்களையும் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார். பல ஆலயங்கள் சிவகாசி மற்றும் சுற்றுப்புறங்களில் கட்டப்பட்டன. மழை, வெயில், பசி, அவமான பேச்சுக்கள், சரீர துன்பங்கள் எதையும் பொருட்படுத்தாது தன் ஊழிய பணியை தொடர்ந்தார். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பழக்கமுடையவர். அதிகாலை 4 மணிக்கே ஊழியத்திற்கு சென்று விடுவார். 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவித்த சுவிசேஷ செம்மல். பசியின் களைப்பினால் தொப்பியில் கூழ் வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் அலைந்து நற்செய்தி அறிவித்தவர். ஓயாத அலைச்சலினால் அவர் உடல் நலிந்தது. விக்கிரக வணக்கத்தாரை இயேசுவின் பாதையில் நடத்திய ராக்லன் தமது 44வது வயதில் மரணத்தை தழுவினார். மிஷனரி C.T.E. ரேனியஸ். மண்ணில் 1790ஆம் ஆண்டு, விண்ணில் 1838ஆம் ஆண்டு. ஊர் கிராண்டன்ஸ், நாடு ஜெர்மனி, தரிசன பூமி இந்தியா. 1832ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் கால்ரா நோய் தொற்றிக் கொண்டது. பல உயிர்கள் செத்து மடிந்தன. கால்ரா பற்றிய பயம் எங்கும் பீதியை கிளப்பியது. வசதி வாய்ப்பற்ற காலமாதலால் மக்களுக்கு உதவி செய்திட ஆட்களே இல்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி தொண்டனாய் பணிபுரிந்த ரேனியஸ் ஐயர் மக்களுக்கு உதவிட ஓயாமல் உழைத்தார். கால்ரா பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்களை எழுதி மக்களுக்கு வாசித்து காட்டினார். மக்களின் வாழ்வை மீண்டும் மலரச் செய்தார். ரேனியஸ் ஐயர் பல சபைகளை தோற்றுவித்தார். இவர் திருநெல்வேலியின் அப்போஸ்தலன். இவர் கால்படாத இடமே இல்லை. சுவிசேஷத்தை சுற்றுப்புறங்களில் சுறுசுறுப்பாய் அறிவித்த சுவிசேஷகர். முதலில் சென்னையில் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்த இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே பல பள்ளிகளை ஆரம்பித்தார். வேத பாடசாலைகளையும் தோற்றுவித்தார். ஜெர்மானிய நற்செய்தி சங்கம், வேதாகம துண்டுத்தாள் பிரச்சார சங்கம், சமாதான சங்கம் போன்றவைகளை ஆரம்பித்து நற்செய்தியை பறைசாற்றினார். புதிய சபைகள் இவரால் புத்தெழுச்சியுடன் தோன்றின. மக்களிடையே காணப்பட்ட சாதி ஏற்ற தாழ்வுகளை மிகவும் வைராக்கியமாக கண்டித்தார். உயர்வு தாழ்வுகளை உடைத்தெறிந்தார். தரிசனம் நிறைந்த மனிதர், அர்ப்பணிப்பில் ஆனந்தம் கண்டவர், அயராது உழைத்தவர், துன்பங்களை பொருட்படுத்தாதவர். ரேனியஸ் ஐயரின் ஊழியத்தின் கனிகளை பாளையங்கோட்டை ஊசி கோபுரமும் அவர் ஏற்படுத்திய பள்ளிக்கூடங்களும் பறைசாற்றுகின்றன. அன்பரே, கிறிஸ்துவின் பணியில் இவ்வுலகத்திற்கு நீங்கள் வழங்கும் கோடை என்ன? உங்களை கொண்டு
கடவுள் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? அப்படியானால் புயலென புறப்படுங்கள், புதியுகம் படையுங்கள். என் பேரு தான் எமி. நான் எசப்பாக்காண்டி எதுவுமே செய்யலையே. நம்ம ரேனியஸ் ஐயா, ராக்லண்ட் ஐயா, எமி கார்மிக்கேல் அம்மா, கிளாரிண்டா அம்மா இவங்க பண்ண தியாகத்தை பார்க்கும்போது நம்ம ஏசப்பாவுக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிற கேள்விதான் வருது. ச்சே, நம்ம கிறிஸ்டியன் நேம் மட்டும்தான் வச்சிருக்கோம். ஆனா நம்ம ஏசப்பாவுக்கு ஏதாவது செய்யணும். இயேசுவை பற்றி நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியை பகிரணும். ஆமா, நம்மளும் இயேசுவை போல சாட்சியாக வாழணும். இப்பதான் எனக்கு புரியுது, ஏசுவோட அன்பு சொல்ல வந்த மிஷினரிகளோட வாழ்க்கை எவ்வளவு தியாகம், அன்பு, அர்ப்பணிப்பு, உழைப்பு நிறைஞ்சதுன்னு. அதில் உருவானது தான் நம்முடைய பகுதியில் உள்ள கல்லூரிகள், பள்ளிகள், ஆலயங்கள், அது மட்டுமா மருத்துவமனைகள் கூட உருவாக்கியிருக்காங்க. நானும் டாக்டர் ஐடாஸ் கடர் மாதிரி நல்லா படித்து ஒரு மருத்துவ மிஷினரியாக வருவேன்னு தீர்மானம் பண்ணுறேன். ஏமி, ஐடா, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்கம்மா. நம்முடைய வேதாகமம் கூட அப்படிதான் சொல்லுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் தேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் சொல்லுது. இத்தனை திரளான சாட்சிகளை நாம பார்த்தோம். இந்த திரளான சாட்சிகளை போல நாமும் இயேசுவின் சாட்சியாய் வாழ்வோம். தேங்க்யூ so much. Thank you for your chocolate, sweet
Thank you for your sweet performance. சந்தோஷம் என்னில் பொங்குதே. டேய் சந்தோஷம் பொங்குன சந்தோஷம். 1000 ரூபாய்க்கு துணி எடுக்க வாடான்னு கூட்டு போனா நீ 3000 துணி எடுக்கிற. அப்பா கம்முன்னு இருப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பேரம் பேசி என் மானத்தையே வாங்கிட்டேன். எனக்கு எவ்வளோ இன்சல்ட்டாக இருக்குது தெரியுமா? என்னடா உனக்கு இன்சல்ட் ஆச்சு? 3000 ரூபா துணியை 500 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கினியா? கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா? கடைக்காரன் உனக்கு எப்படி தருவான்? டேய் நீ ஒரு நாள் அப்பனாத பட என் கஷ்டம் உனக்கு புரியும். என்னடா கிறிஸ்மஸ் வந்தா உனக்கு துணிக்கணும், உன் தம்பி துணிக்கணும், 10,000க்கு உங்கள் அம்மா கைஃப் உனக்கு காசு கேட்டுட்டு இருக்கா. வருஷம் இதே டைலாக சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இனிமேல் நான் புரிஞ்சுட்டு அர்த்தம் துணிலாம் கிடையாது. உனக்கு ஸ்கூலில் கொடுக்க யூனிஃபார்ம் போட்டுக்கிற, உங்கள் அம்மாவுக்கு ரேஷன் சீலை, எனக்கு ரேஷன் கலர் வேட்டி கெட்டுந்தா போதும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்மா? ஏன் பூத்துணை சர்ச்சு போன சொன்னாங்களா? அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். போதும் நிறுத்து. ஐயோ கிறிஸ்மஸ் வந்தாலே கடையாக அலைஞ்சு உடம்பெல்லாம் குறைஞ்சிரும் போல. எனக்கு பசி வேற எடுக்குது. டேய் எனக்கு பசிக்குதாண்டா. நம்ம துணி எடுக்க போனோம்ல, அப்போ தான் ஹோல்ல கை கழுவிட்டு இருந்தான். அதுக்குள்ளே பசி எடுக்குதாமலா? அப்பா சர்ச்சில் இல்லை மிருகமா? அப்பா சர்ச்சில் இருக்கவங்கள அப்படி சொல்லக்கூடாது. அவங்க காதில் கேட்டுற போது அமைதியாக பேசு. என்னன்னு கேளு போ. அங்கிள் பிரைஸ் லார்ட் அங்கிள். தம்பி பிரைஸ் லார்ட். ஐயா நீங்கள் எங்க? கிறிஸ்மஸ் சரியில்ல தம்பி, அதான் துணி எடுக்க வந்தோம் தம்பி. சரி நீங்கள் இந்த பக்கம் கறி கடைக்கு வந்தங்கய்யா. கறி கடைக்கா? நாளைக்கு தானே கிறிஸ்மஸ், இன்னைக்கு எது கறி கடைக்கு? அதை ஏன் கிடைக்கிறீங்க? போன கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சு 8 மணிக்கு தாங்கய்யா முடிஞ்சுது. உடனே கடையாக அலைஞ்சா கறியே இல்லைங்கய்யா. கடைசியாக கொழுப்பு வாங்கி தான் குழம்பு வச்சோம். போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் இப்போவே போய் 100 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு சர்ச்சு முடிஞ்சு போகும்போது ஈரல், குடல், நெஞ்சுக்கறி இது எல்லாம் இருக்குங்கய்யா. இதை வச்சு சாப்பிட்டாதான் கிறிஸ்மஸ் மாதிரி இருக்கும். என் பேசுகிற பார்த்தா 2 ஆட்டை போல் தின்பாங்க போல. அப்பா சர்ச்சில் இருக்கவங்களா அப்படி சொல்லக்கூடாது. இப்போ தான் புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கினேன். வருஷம் கிறிஸ்மஸுக்கு மொபைல் ஃபோன் வாங்கினா கிறிஸ்மஸ் கொண்டாடின மாதிரியே இருக்குது. செல்ஃபோன் கேமரா வேறு செக் பண்ணாமல் வாங்கிட்டேன். ஒரு வாட்டி செல்ஃபோன் கேமராவை செக் பண்ணிடுவோம். அட என்ன நம்ம செல்ல நம்ம சர்ச்சு மக்கள்லாம் தெரியுறாங்க. தம்பி நாங்கள் அப்படியே நீங்கள் தான் இருக்கோம். நீங்கள் தான் எங்களை பார்க்காம வந்து ஃபோனே பார்த்துருக்கீங்க தம்பி. என்னையா பண்ணுறது? வருஷம் கிறிஸ்மஸ்க்கு மொபைல் ஃபோன் வாங்கினா தான் கிறிஸ்மஸ் கொண்டாடின மாதிரியே இருக்குது. நான் இப்போ தானே புது செல் வாங்கினீங்க, அதுக்குள்ளே புது செல்லா? தம்பி என்னப்பா இப்படி கேட்குற? வருஷம் கிறிஸ்மஸுக்கு மொபைல் ஃபோன் வாங்கினா தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்கும். சரி தம்பி இங்கே வாங்க, எனக்கு ஒரு டவுட்டு கேட்கணும். கேளுங்கய்யா. ஏசப்பா டிசம்பர் மாதம் தான் பிறக்கணும், மே மாதம் நல்லா இருக்கும்ல? அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த பனிக்காலத்தில் குளிக்க முடியல. வருஷம் புது வந்து குளிக்காமலே சர்ச்சுக்கு போகிறோம். இது மே மாதம் இருந்தால் குளிச்சுட்டு ஜாலியாக சர்ச்சுக்கு போகலாம்ல, அதான் சொன்னேன். எனக்கு இன்னொரு டவுட்டு. சொல்லுங்கய்யா. கிறிஸ்மஸ்னா என்ன? புது ட்ரெஸ் போடுவோம், கேக் வெட்டுவோம். புது ட்ரெஸ் போடுவோம், கேக் வெட்டி சாப்பிடுவோம், பரிசு கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது தான் கொண்டாடிக்கிறோம். இப்போ கிறிஸ்மஸ்னா இயேசோட பிறந்தநாள் தானே? ஆமாம். இப்போ நமக்கு பிறந்தநாள் என்ன பண்ணுவோம்? புது ட்ரெஸ் போடுவோம், கேக் வெட்டுவோம், பரிசு கொடுப்பாங்க. ஆனால் நாமே புது ட்ரெஸ் போடுறோம், நாமே கேக் சாப்பிட்றோம், நாமே பிரியாணி சாப்பிட்றோம். ஆனால் ஆண்டவருக்கு எதுவும் கொடுக்கறது இல்லையே. ஐயா கரெக்டாக சொன்னீங்க. நான் நாளைக்கு சர்ச்சுக்கு வரும்போது சிறந்த பரிசாக கொண்டு வரேன். சரி நம்ம எல்லாரும் நாளைக்கு சர்ச்சுக்கு வரும்போது சிறந்த பரிசு கொண்டு வருமா? கொண்டு வருவோம். ஏசப்பாக்கு பரிசு கொடுக்கணுமா? என்ன பரிசு கொடுக்க? என்ன ஒரே யோசனையாகவே இருக்கீங்க? அதாடா ஏசப்பாக்கு பரிசு கொடுக்கணுமா, அதான் என்ன பரிசு கொடுக்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கிறிஸ்மஸ்க்கு ஏசப்பாக்கு பரிசு கொடுக்க போறீங்களா? நானும் பரிசு கொடுக்க போறேன். நீயும் பரிசு கொடுக்க போறியா? வா, எத்தனை நேரம் தான் போட்டிக்கு வரீங்கன்னு பார்ப்போம். அப்பாடா சர்ச்சுக்கு வந்தாச்சு. ஹாப்பி கிறிஸ்மஸ் அங்கிள். ஹாப்பி கிறிஸ்மஸ் தம்பி. கையில் என்னது அங்கிள்? அதுவா? அது சஸ்பென்ஸ். கிறிஸ்மஸுக்கு சர்ச்சுக்கு வந்தாச்சு. கிறிஸ்மஸ்னாலே ஒரே சந்தோஷம் தான்டா. இவர் 2 பேரும் முடிச்சிட்டு இருக்காங்க, நல்ல பரிசு கொடுத்துருவோன்ட்டு. என்ன உங்கள் கையில் கிஃப்ட் இல்லை? சும்மா கிண்டல் அடிக்காத அங்கிள், நாங்களும் பெஸ்ட்டான கிஃப்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கையில் நீங்கள் என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க? அதுவா ஐயா, நம்ம கொடுக்க போகிற பரிசில் மனசும் நிறைஞ்சிருக்கணும், வயிறும் நிறைஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட பரிசு தாங்க ஐயா நான் கொண்டு வந்திருக்கேன். சரி ஏசப்பா யாரோட கிஃப்ட் அக்செப்ட் பண்ண பார்ப்போமா? பார்ப்போம். அப்பா ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆண்டவர் வரமாட்டாரு, அதனால நம்ம ஒரு மனதாக ஜபம் பண்ணுவோம். அதுவும் சரிதான், ஒரு மணி மட்டும் நம்ம ஜபம் பண்ணுவோம். ஏசப்பா யாரோட கிஃப்ட் அக்செப்ட் பண்ணுறாரோ அக்செப்ட் பண்ணட்டும்.
ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் பிறந்தபோது சாஸ்திரிகள் உங்களுக்கு பரிசு கொடுத்தது போல நாங்களும் உங்களுக்கு பரிசு கொடுக்க வந்திருக்கோம் ஏசப்பா. நீங்கள் எங்கள் மத்தியில் வந்து எங்கள் பரிசுகளை வாங்க வரணும் ஏசப்பா. அப்பா இந்த இடம் ரொம்ப வெளிச்சமா இருக்கு. ஆமா, பிரகாசமா இருக்கு. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அப்பா ஏசப்பா வந்திருக்காங்க. ஆமா ஏசப்பா, எங்க ஜெபத்தை கேட்டு வந்திருக்கீங்களா ஏசப்பா? ஏசப்பா, நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கிஃப்டாக கொண்டு வந்திருக்கேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்கலாம், ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா ட்ரெண்டிங் வியூலே நீங்கள் தான் ஏசப்பா இருப்பீங்க. மகனே, இந்த பரிசனுக்கு உகந்தா இருக்குன்னு நினைக்கிறியா? உலகமே இதுக்கு பின்னாடி தான் ஏசப்பா போயிட்டுருக்கு. இந்த பரிசு உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். தம்பி, என்ன தம்பி ஃபோனை போய் கிஃப்டாக கொடுத்துருக்குற? போன வாரம் தானே பாஸ்டர் ஐயா ஃபோனு சாத்தான்னு சொன்னாங்க, அதுக்குள்ளேயே மறந்துட்டீங்களா? என்ன தம்பி நீங்கள்? ஏசப்பா, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளில் பரலோகத்துலேருந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு பசி எடுக்கும்ல, அதனால என் கையாலே செஞ்சு நான் மட்டன் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் ஏசப்பா. மகனே, இந்த பரிசு எனக்கு உகந்தா இருக்குன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இருக்கும் ஏசப்பா. ஏலி, அப்பவே சொன்னோம்ல நம்ம கொடுக்க போகிற பரிசு மனசும் நிறைய வயிறு நிறைய. என்ன கொடுத்துருக்கோம் பாரு. சாப்பாடு கொடுக்காங்க. சாப்பாடு ஏசப்பாவே நம்மளுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நமக்கு சாப்பாடே ஏசப்பா தான் கொடுக்காங்க. இவர் என்னன்னா ஏசப்பாவுக்கு போய் சாப்பாடு கொண்டு வந்திருக்காரு. இவர் சரியான முட்டாளா இருப்பாரோ? ஏசப்பா, உங்களுக்கு நான் சிறந்த பரிசு கொண்டு வந்திருக்கேன். தம்பி எடுத்து போ. இந்தாங்கப்பா. ஏசப்பா, உங்களுக்கு டிவி வேண்டியிருக்கேன் ஏசப்பா. எனக்கு கஷ்டம் சோகம் வரும்போது டிவியில் ரிமோட் ஆன் பண்ணி சீரியல் பார்ப்பேன் ஏசப்பா. என் கஷ்டம் சோகம் எல்லாம் போயிடும் ஏசப்பா. நீங்கள் இந்த மனுஷனை படிச்சிங்களா ஏசப்பா? அவங்க ரொம்ப பாவம் செஞ்சு அவங்க கஷ்டம் அவங்க வேதனையாக இருக்கும் ஏசப்பா. அப்போ நீங்கள் டிவி ரிமோட் ஆன் பண்ணி சீரியல் பாருங்க ஏசப்பா. அவங்க கஷ்டம் வேதனை எல்லாம் போயிடும் ஏசப்பா. மகனே, இந்த பரிசு எனக்கு உகந்தா இருக்குன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இருக்கு ஏசப்பா. கேபிள் பரலோகத் ஏசப்பாக்கு வர டிவி கொடுத்துட்டேன். பரலோகத்தில் கேபிள் கனெக்ஷன் இருக்குமா? கேபிள் கனெக்ஷனா? ஏசப்பாவுக்கு போய் யாராவது டிவி கொடுப்பாங்களா? ஏசப்பா, இவங்கள மாதிரி என்னால் கிஃப்ட் கொண்டு வர முடியல. நான் சண்டே ஸ்கூல் வந்தாலும் அடிக்கடி பாவத்தில் விழுந்துடுறேன். நான் பாவியாக்கி என்னையே எடுத்துக்கொள்வீங்களா ஏசப்பா? நான் என்னையே கிஃப்டாக தரேன். பிள்ளைகளே, அவங்க எல்லாரும் நேசனால தான் இந்த உலகத்தை வந்து ரத்த சிந்தி அவங்க மீட்டு கொண்டேன். ஆபேனும் காயினும் எனக்கு சிறந்த காணிக்கை தான் கொண்டு வந்தாங்கண்ணா. ஆவேலோடது மட்டும்தான் ஏற்று வந்தேன். ஏன்னு தெரியுமா? ஆவேலா என்னோட இருதய பிடித்ததை கொண்டு வந்தான், காயினும் அவன் இருதய பிடித்ததை கொண்டு வந்தான். அதை போல தான் நீங்களும் டிவி, செல்ஃபோன், சாப்பாடுலாம் எனக்கு உகந்த பரிசுகளில் இந்த மகனை போல் ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை மாற்றி அவங்க உள்ளத்தை எனக்கு தாங்க. ஏசப்பா, எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. எங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பரிசு கொடுத்தோம். இனிமேல் எங்களே மாற்றி எங்களுக்கு உங்களை பரிசாக கொடுக்க ஏசப்பா. நீங்கள் Start
சொன்னாங்க, நம்ம கேரல்காரங்களும் வாழ்த்து சொன்னாங்க. அப்ப நீங்க? அப்ப நாங்களும் வாழ்த்து சொல்லி போவோம்ல. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். பெத்லகேமெனும் ஊரினிலே தாழ்மையின் ரூபமாய் பிறந்தாரே, பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னன் இயேசு பிறந்தாரே, பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னன் இயேசு பிறந்தாரே. மைப்பருள் ராவினிலே மந்தை காத்திருக்க, மைப்பருள் ராவினிலே மந்தை காத்திருக்க, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுவே, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுவே, அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இவரையே வாழ்த்திடுவோம், அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசு நாமத்தை உயர்த்துவோம். அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ, மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழும்பிடு நீ. துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி, பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி, எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து. நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை. அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ, மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழும்பிடு நீ. இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம்.
ஜக்கு ஜா ஏ ஜாங்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு ஜகங்கு ஜக்கு ஜா ஜாங்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு ஜகங்கு ஜக்கு ஜா ஏ ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு ஜா வானத்திலே நட்சத்திரம் தெரியுது பாரு மன்னவர் வந்து இங்கு பிறந்திருக்காரு காவேரியில் சொன்ன செய்தி நடந்தது பாரு கர்த்தர் இயேசுவத்தலையில் பிறந்திருக்காரு ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு ஜா ஜாங்கு ஜக்கு 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 அறிவு நிறைந்த ஞானிகளும் ஆசையாக ஓடி வந்து பணிந்து கொண்டாரே ஆடு மேய்க்கும் மேய்ப்பர்களும் அறிவு நிறைந்த ஞானிகளும் ஆசையோடு ஓடி வந்து பணிந்து கொண்டாரே பாவம் போக்கும் மேசியாவ பணிந்து கொண்டாரே பாவம் போக்கும் மேசியாவ பணிந்து கொண்டாரே வானத்திலே நட்சத்திரம் தெரியுது பாரு மன்னவர் வந்து இங்கு பிறந்திருக்காரு காவேரியில் சொன்ன செய்தி நடந்தது பாரு கர்த்தர் இயேசுவத்தலையில் பிறந்திருக்காரு ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு ஜா ஜாங்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு ஜஜங்கு ஜக்கு ஜா ஜாங்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு ஜஜங்கு ஜக்கு ஜா ஜாங்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு ஜஜங்கு ஜக்கு ஜா Thank you. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி
வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பள்ளி சாரலில முட்டு போல பூத்தார இயேசு சாமி, பாட்டு கொட்டகையில் உரித்தார இயேசு சாமி. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேளைக்காகவே. கண்மலையில் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே.
முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே.
தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். துதித்தல் என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் நன்றி பலிகள். நாமும் இன்று நமது உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நம்மை சபையாக இது மட்டும் வழிநடத்தி காத்த கத்தீட்ரல் 2025 கத்தீட்ரல் பேராலய கத்தீட்ரல் ஜூனியர் சர்ச்சின் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் பங்கு பெற செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நமது நன்றிகளை செலுத்துகிறோம். நம் மத்தியிலே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது சேகர குருவானவர் திரு பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுவர் ஊழியத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டு எங்களை மிகவும் ஊக்கத்துடன் உற்சாகப்படுத்துகிற ஐயாவுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவுடன் இணைந்து ஊழியத்தில் எங்களை மகிழ்ச்சியுடன் வழிநடத்தும் ரெவரண்ட் தர்மதுரை ஐயா அம்மா அவர்களையும், டீக்கன் மாணிக்கராஜ் ஐயா மற்றும் அம்மா அவர்களையும், ரெவரண்ட் ஸ்டீஃபன் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது உபதேசியார்கள் திரு தனபால் அண்ணன், ஸ்டீஃபன் அண்ணன் மற்றும் ஜான்சன் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு பக்கபலமாக நின்று எங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகிறதற்காக அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நமது கனமிகு சபை கமிட்டி மெம்பர்கள், நமது சபையின் மூப்பர்கள், எங்களது அனைத்து முன்னெடுப்புகளிலும் வருகை தந்து எங்களை உற்சாகப்படுத்துகிற உங்களுக்கு எங்களுக்கு உள்ளம் கனிந்த நன்றிகள். இவை அனைத்திலும் நடைபெற தங்களது குழந்தைகளை அனுப்பி தந்த பெற்றோர் அவர்களுக்கும் வந்திருக்கும் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் கரவழியுடன் உற்சாகப்படுத்திய ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஆலய கோயில் குட்டியார் அனைவருக்கும், நமது வாட்ச்மேன் அனைவருக்கும், நமது சவுண்ட் சிஸ்டம் போட்டு கொடுத்தவங்க, ஸ்டேஜ் அமைத்து கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் மிகவும் சிரத்தை எடுத்து தமது நேரத்தையும் தமது தாளந்தையும் உபயோகப்படுத்தி கற்பித்த நமது கதீட்ரல் ஜூனியர் சர்ச் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அதனை திறம்பட நம்ம முன்பாக வெளிப்படுத்திய நமது குழந்தைகள் அனைவருக்கும் நம்ம நன்றி செலுத்துகிறோம். We thank you one and all. Thank you. And teachers, let us all say together to them, thank you. Thank you. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. Closing. ஜெபிப்போம். அன்பின் தாப்பனே, உடைய எல்லா கேள்விக்கான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பயப்படாதீர்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அன்று தொட்டு இன்று வரைக்கும் அறிவிக்கப்படுகிற கிருபைக்கால் நன்றியோடு ஸ்தோத்திரம். நற்செய்தியாகிய ஒளியாகிய உண்மை நாங்கள் ஏற்றுக்கொண்ட மக்களாய் வாழ உதேசம். இந்த நாள் விசேஷமாக ஓய்வு நாள் பாடசாலை மாணவிகள் யாவருக்கான நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த தாழ்ந்தைகளை உடைய நாமமை மிக்கதுவாக நடனத்தின் மூலமாக மற்றும் நாடகத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிற தெய்வக்காக நன்றோடு துதிக்கிறோம். விசேஷமாக கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக நன்றோடு துதிக்கிறோம். பற்பலமான பணியில் மற்றும் உம்முடைய பணி சிறந்த பணி என்ற எண்ணத்தோடு செயலாற்றின ஆசிரியர்களையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்த பெற்றோர்களுக்காக நன்றோடு துதிக்கிறோம். அதன் திருச்சபைகள் யாருக்காக நன்றோடு துதிக்கிறோம். பார்த்தது மாத்திரமல்லாமல் பெத்திலே பாலனான இயேசுரட்சரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட மக்களாக மென்மேலும் உம்முடைய நாமத்தை மேம்படுத்துகிற மக்களாக வருகிற கிறிஸ்துமஸ் புத்தாண்டுகள் ஆசீர்வாதமாக இருக்க இலவமான கிருபையிலே நன்மையை கொடுத்து சமாதானத்தை பாதையிலே வளர்த்துவாய். மீட்பர் இயேசு கிறிஸ்துவாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாய் தேவனுடன் பரிசுத்த ஆவியாண்ட ஐக்கியம்
நம் அனைவரோடும் எப்போதுக்கும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவலுமே என் ஆத்மாவை கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரமுறை. ஆம். பங்கு பெற்ற திருச்செல்வர்களுக்கு யாவருக்கும் நன்றி.